வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்ப ருசியான ஒரு ஈவினிங் டயத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெடிமேட் பாக்கெட்டை வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் கடலை மாவு, உளுந்த மாவு இருந்தாலே போதும். இந்த போண்டா டீ டயத்தில் இந்த போண்டா ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் வத்தல் இல்லைன்னா பச்சை மிளகாய் இருந்தால் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கலை. அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நல்லா அந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ மாவு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு, காலேஜில் இருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு வீட்டில் வெங்காயம் இருந்தால் போதும், கொஞ்சம் கடலை மாவு இருந்தாலே போதும். இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பாக்கெட்டை வாங்கி டக்குன்னு நீங்கள் இந்த போண்டா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெடிமேட் பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இது போண்டா, பஜ்ஜி எல்லாமே செய்யலாம். நான் அந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து உப்பு, ஏற்கனவே மாவில் எல்லாமே மிக்சிங் ஆகி தான் வருது, அதனால் நான் உப்பெல்லாம் சேர்த்துக்கலை. மாவுலேயே உப்பு இருக்குது. நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அந்த டயத்தில். இப்போ மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாவை கலந்து விட்டு, வெங்காயத்தில் தண்ணி பசை இருக்கும், அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலை இப்போதைக்கு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு எண்ணெய், காய வச்ச எண்ணெய் இல்லைன்னா காய வைக்காத எண்ணெய் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். பிடிக்கிற அளவுக்கு வரலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து உருண்டையாக உருட்டுற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்தால் போதும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்தளவு தான் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா போண்டாவில் எண்ணெய் குடிக்கும், அதனால் தண்ணி சேர்த்துக்காதீங்க. லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் நல்லா சூடாகணும். கொஞ்சமாக ஒரு துளி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பாருங்கள், அப்படி எலும்பி வருதான்னு. அப்படி வந்துச்சுன்னா நம்ம உருண்டையாக அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெயில். கடாயில் எவ்வளோ எண்ணெய் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் அந்த மாதிரி ஒரே மாதிரி உருண்டையாக உருட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அப்படி போட்ட உடனே எண்ணெயில் போட்ட உடனே திருப்பக்கூடாது, மாவாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். முன்பக்கம் வந்து பின்னாடி பின்பக்கம் வேக வைக்கணும், திருப்பி விடணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். உள்பக்கம் வேகாமல் வெளிப்பக்கம் மட்டும் வெந்திருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு வேக விடுங்க. கலர் மாதிரி இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப அதிகமாக ஸ்டவ்வை கூட்டி வச்சிங்கன்னா வெளிப்பக்கம் மட்டும் வெந்திருக்கும், உள்ள மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அருமையான போண்டா ரெசிபி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் பசங்க காலேஜிலேருந்து வர்றப்ப வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே